தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிக்கும் திருமாணிக்கம் படத்தின் டீசரை நடிகர் ஆர்யா வெளியிடுகிறார். என்ன பண்ணுவ? லெஃப்ட் போவியா ரைட் போவியா? பேச்சு திரை விமர்சனம். காயத்ரி, பாலசரவணன், பிரீத்தி நெடுமாறன், தேவ், ஜனா மற்றும் பலர் நடிப்புல ராமச்சந்திரன் பி இயக்கத்துல ராஜேஷ் முருகேசன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பேச்சு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். காயத்ரி, பிரீத்தி நெடுமாறன், தேவ், ராம்நாத், ஜனா, மகேஷ் ஆகிய 5 பேரும் கொல்லிமலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் ட்ரெக்கிங் செல்கிறார்கள். பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பாலசரவணன் வழிகாட்டுவதற்காக அவர்களுடன் செல்கிறார். அவர்கள் செல்லும் வழியில் இது தடை செய்யப்பட்ட பகுதி என்ற பலகை ஒன்று இருக்கிறது. அதை பார்த்ததும் நண்பர்கள் அந்த பகுதிக்குள் நுழைய முயற்சிக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தும் பாலசரவணன் அது ஆபத்தான இடம் என்று எச்சரிக்கிறார். அவரது எச்சரிக்கையும் மீறி அந்த இடத்திற்குள் நுழையும் நண்பர்கள் எதிர்பார்க்காத பல பயங்கரமான சம்பவங்களை சந்திக்கிறார்கள். இது பேச்சியின் செயல் என்பதை அறிந்து கொண்டு எஞ்சியிருப்பவர்களையாவது காப்பாற்றலாம் என்ற முயற்சியில் ஈடுபடும் பாலசரவணன் அதில் வெற்றி பெற்றாரா? பேச்சு என்பவர் யார் என்பதை ரசிகர்கள் அலரும் வகையில் சொல்வதே படத்தின் கதை. திகில் படங்கள் என்றாலே முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் நடப்பது போலதான் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க பகலில் நடக்கும் சம்பவங்களை வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் ரசிகர்களை மிரள வைத்திருக்கும் இந்த பேச்சு நீண்ட வருடங்களுக்கு பிறகு திகில் பட ரசிகர்களுக்கு ஏற்ற விருந்தாக அமைந்திருக்கிறது. படத்தின் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் காயத்ரி, பிரீத்தி நெடுமாறன், தேவ், ராம்நாத், ஜனா மற்றும் மகேஷ் ஆகிய 5 பேரும் தங்களது அச்ச உணர்வை ரசிகர்களிடத்திலும் கடத்தும் விதமாக நடித்திருக்கிறார்கள். காமெடி வேடங்களை கடந்து குணச்சித்திர வேடங்களிலும் தன்னால் முத்திரை பதிக்க முடியும் என்று மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் பாலசரவணன். பேச்சு கதாபாத்திரத்தை வடிவமைத்த விதம், அதில் நடித்திருப்பவருக்கான மேக்கப் மற்றும் அந்த கதாபாத்திரத்தை திரையில் காட்டிய விதம் ஆகியவை படத்தை மற்ற திகில் படங்களில் இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் திரைக்கதையை அறிமுகப்படுத்தும் ஆரம்ப காட்சியிலேயே திரையில் பிரம்மாண்டத்தை காட்டி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து விடுகிறார். படம் பார்ப்பவர்கள் நிச்சயம் இது எந்த படம் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு புதிய புதிய லொகேஷன்களை தேடி பிடித்து படமாக்கியிருக்கிறார். இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன் ஒளிப்பதிவாளருடன் போட்டி போட்டு இசையமைத்திருக்கிறார். கலை இயக்குனர் குமார் கங்கப்பன் பேச்சு கதாபாத்திரத்திற்கு மேக்கப் போட்டவர், ஒளி வடிவமைப்பு என தொழில்நுட்ப ரீதியாக படம் ரசிகர்களை வெகுவாக கவர்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் ராமச்சந்திரன் பி ரசிகர்களின் பல்ஸ் அறிந்து திரைக்கதை மற்றும் காட்சிகளை உருவாக்கியிருக்கிறார். ராங் டன் போன்ற ஆங்கில படங்களின் பாதிப்பாக இருந்தாலும் அதன் சாயல்கள் தெரியாதவாறு திரைக்கதையை கையாண்டிருக்கும் இயக்குனர் பாலச்சந்திரன் நாம் கேள்விப்பட்ட பல பழமையான பேய் மற்றும் அமானுஷ்ய கதைகளை தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப கையாண்டு திரையில் திகில் மேஜிக்கை நிகழ்த்தியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு முழுமையான திகில் அனுபவத்தை கொடுக்கும் விதமாக வெளியாகி இருக்கும் இந்த பேச்சு நிச்சயம் ரசிகர்களை பேச வைக்கும். மொத்தத்துல இந்த பேச்சு பேயை காட்டிலும் அதிகம் மிரள வைத்து ரசிகர்களை அலற விடுகிறது.